இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? கர்த்தர் இயேசு காண்கின்றார், கர்த்தர் இயேசு காண்கின்றார். கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். நம்மை காண்கிற தேவனாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆண்டவருக்கு இங்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, காண்கிற தேவன். ஒருவேளை நாம் ஆண்டவரை பார்க்க முடியாமல் இருக்கலாம், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், வண்ணாந்தரங்கள், மற்ற காரியங்கள் தான் தெரியலாம். ஆனாலும் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இருக்க முடியாது. நம்மை பார்க்கிற காண்கிற தேவன் அவர். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது 16 அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. சாராள் ஒரு நாள் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இன்னும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆண்டவர் வாக்கு கொடுத்தது நிறைவேறுமாண்டு ஒரு சந்தேகம் வந்து விசுவாசம் இல்லாமல் போய் ஒருவேளை கர்த்தரின் கற்பத்தை அடைத்து வைத்து விட்டார். இந்த அடிமை பெண்ணோடு, ஆகார் என்கிற அடிமை பெண் எகிப்து தேசத்திலிருந்து வந்தவள், அவளோடு கூட நீங்கள் சேரும், இதன் மூலமாய் பிறக்கிற குழந்தை நிமித்தம் நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்று ஒரு ஆலோசனை கொடுத்து தன்னுடைய கணவனுக்கு அந்த பெண்ணை கொடுக்கிறார். ஆகார கற்பவதியானவுடனே தன்னுடைய எஜமாட்டியை சாராளை அற்பமா எண்ணுகிறாய், அலட்சியம் பண்ணுகிறாள். தான் ஒரு அடிமை பெண், கடந்து வந்தவன் இப்படிப்பெல்லாம் இருக்கலாம் மறந்து விட்டாள். இதனால் என்ன பண்ணுகிறார், திரும்ப ஆபிரகாம்கிட்ட போய் தகராறு பண்ணுகிறாங்க. நீ இந்த அடிமை பெண் இப்படி பண்ணுகிறார் வைக்கும்போது ஆபிரகாம் சொல்லிவிட்டார், உனக்கு என்ன தோணுதோ அதுபடி செய்யும் போது அந்த சாராள் அவளை படுத்தின பாடுல பயந்து தாங்க முடியாமல் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். வனாந்தரத்தில் அலைந்து தெரியும் பொழுது சாகத்தானே செய்ய வேண்டும், வயிற்றிலே குழந்தை, வழி தெரியவில்லை, அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓடி வந்து விட்டாச்சும் போது யார் கண்களும் உங்க படவில்லை, வனாந்தரத்தில் யார் இருப்பார்? ஆனால் ஆண்டுடைய கண்கள் பார்க்கிறது. இப்பொழுது ஆகாரை கூப்பிட்டு பேசி, நீ போ, மீண்டுமா போய் அடங்கி இரு, பொறுமையா இரு, உன்னிடத்தில் பிறக்கிற குழந்தை இப்படி இருக்கும், அதற்கு என்ன பெயர் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் பேசுகிறார். மீண்டும் ஆகார் போய் அடங்கி இருக்கிறார். ஒருவேளை செத்திருக்க வேண்டும், ஆனால் அங்கு கிருபை கொடுக்கிறார். நாட்கள் சென்ற பிறகு குழந்தை பிறந்து கூட பின்பும் அனுப்பப்படுகிறாள். ஆனால் கர்த்தர் அங்கும் பேசி குழந்தையும் காப்பாற்றுகிறாள், அது குழந்தையும் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். அவளுடைய வாழ்க்கை மாறுகிறது. யோசித்து பாருங்கள், காண்கிற தேவன் கர்த்தர் கண்கள் யார் மேலெல்லாம் படுகிறதோ, யாரையெல்லாம் பார்க்கிறாரோ அங்கு கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சமயம் கணவனால் துரத்தப்பட்ட ஒரு சகோதரி, வயிற்றிலே குழந்தை, இடுப்பிலே ஒரு கை குழந்தையும் இருக்கிறது. கணவன் துரத்தி விட்டார், கைவிடப்பட்ட நிலைமை. இந்த சகோதரி தன்னுடைய தாய் வீட்டுக்கு போக மனதில்லை. எல்லாரும் கேள்வி கேட்பார்களே, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி சாகலாம் என்று சொல்லி வனாந்தரமான பாதையிலே வயிற்றில் பிள்ளையை வைத்துக் கொண்டு, இடுப்பில் ஒரு பிள்ளையை வைத்துக் கொண்டு நடந்து அழுது கொண்டே போகிறார். ஏதாவது ஒரு கிணற்றில் விழுந்து செத்து விடலாம் என்று சொல்லி போகிற இடத்திலே அந்த முடிவோடு போகும்பொழுது, அழுது கொண்டே போகும்பொழுது கொஞ்சம் தூரம் போனது மூச்சு வாங்கிட்டு நடக்க முடியவில்லை. இந்த வண்ணாந்தரமான பகுதியில் ஒரு முட்செடியின் அருகிலே போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறார். பாருங்கள், கர்த்தர் அந்த சகோதரியின் மேலே, அந்த பெண்ணின் மேலே கிருபை வைத்தபடியினாலே அந்த வழியாக ஒருவர் வருகிறார். வந்தவுடனே பார்க்கிறார், இங்கேயோ அழுகை சத்தம் கேட்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சகோதரியுடைய நிலைமை அறிந்து கொண்டு உடனே அவர் வீட்டுக்கு தகவல் கொடுத்து சாக போகிற அந்த சகோதரி அந்த சாவிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். வந்து மற்றவர் பேசி சமாதானம் பண்ணி, சாகக்கூடாது, எடுக்கிற முடிவு ஒன்றும் சரி கிடையாது என்று சொல்லி திருப்பி அனுப்பப்படுகிறார். அந்த வேதனையோடு போய் சரி சாவதை விட்டு விட்டு வாழ ஆரம்பிக்கிறார். இன்று அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது 2 பிள்ளைகளும் வளர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அந்த தாயை அன்போடு கூட பார்த்து பராமரிக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெருசு பாருங்கள். சாகலாம் என்று சொல்லி வாழ்க்கை அவ்வளவுதான் நினைத்தவுடைய வாழ்க்கை கூட கர்த்தருடைய கிருபை புரட்டி போட்டு சாகர நிலைமை மாற்றி வாழும்படியாய் மாற்றி விடுகிறது. இதுதான் கர்த்தருடைய கிருபை செய்யும். சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கை வண்ணாந்தரமாக இருக்கலாம். என்ன செய்வது, யாரும் என்னை கண்டு கொள்வதே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது.
அவர் வண்ணாந்தரத்திலே நீங்கள் இருந்தாலும் கூட இருப்பார், விலக மாட்டார், பாதுகாப்பார். அவருடைய கரத்துல சூழ்நிலையை கொடுத்து விடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள், பொறுமையாக இருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவதென்றே தெரியல என்று சொல்லி புலம்புகிற கூட்டங்கள் இன்னைக்கு ஏராளமப்பா. இன்று என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்கிற கூட்டம் இன்னும் அதிகம். கைவிடப்பட்ட நிலைமையிலே, துரத்தப்பட்ட நிலைமையிலே, அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையிலே வாழ்க்கையை வனாந்தரமாய் மாறிவிட்டது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற, கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் இருப்பாருன்னு சொல்ல நம்முடைய கண்கள் அவர்களை பார்க்கிறது. அதே ஆண்டவரை அவர்களும் பார்க்கத்தக்க கண்களை திறந்தருளுவீராக. ஆகாரை கண்ட தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ட இந்த இடத்திலே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும், வழி நடத்தும். நாள் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றிக்கொடும். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காண்கிற தேவன் உண்டே, அவர் நம்மை காண்கிறார். நாமும் அவரை பார்க்க முடியும். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருக்கபடி நன்றி செலுத்தி இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார்.